இதுவரை ஒவ்வொரு இடத்திற்கும் நாம் பயணம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் பொது போக்குவரத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். உதாரணமாக மாநகர பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ, ஆட்டோ இவை அனைத்திலும் மாறி மாறி பயணித்து ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் தனித்தனியாகவும், ரயில் பயணச்சீட்டு வாங்க காத்திருந்தும் எடுக்க வேண்டியிருந்தது. மேலும் காலதாமதமும் ஆனது. இந்த சிரமங்களை போக்கும் வகையில் புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. அது என்னவென்று விரிவாக பார்க்கலாம். அனைத்து பொது போக்குவரத்தையும் ஒரே டிஜிட்டல் தளத்தின் கீழ் ஒருங்கிணைக்கும் நாட்டின் முதல் நகரமாக சென்னை வரலாறு படைக்க உள்ளது. சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பின் சார்பில் இந்தியாவிலேயே முதன்முறையாக பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் மற்றும் கேப், ஆட்டோக்கள் போன்ற அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் ஒரே QR பயணச்சீட்டு மூலம் iOS மற்றும் ஆண்ட்ராய்டு தளங்களிலும் செயல்படக்கூடிய சென்னை ஒன்று மொபைல் செயலியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். வேகமாக வளர்ந்து வரும் பெருநகரத்திற்கு உள்ளடக்கிய மற்றும் நிலையான போக்குவரத்து சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கான மாநில அரசின் முயற்சிகளில் இந்த வெளியீடு ஒரு முக்கிய படியை குறிக்கிறது. இந்த செயலியுடன் அடுத்து 25 ஆண்டுகளின் நகரத்தின் போக்குவரத்து உத்திகளை வழிநடத்தும் நீண்டகால சாலை வரைபடமான விரிவான இயக்க திட்டத்தை முதலமைச்சர் அங்கீகரிப்பார். பொது மற்றும் மோட்டார் அல்லாத போக்குவரத்தின் பங்கை வலுப்படுத்துவதன் மூலம் தடையற்ற இணைப்பை உறுதி செய்வதற்கும், பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதற்கும், கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கும் CMP வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் மையத்தில் ஒரு நகரம் ஒரு டிக்கெட் அம்சம் உள்ளது. இது பயணிகளின் பேருந்துகள், மெட்ரோ ரயில்கள், புறநகர் ரயில், வாடகை கார்கள் மற்றும் ஆட்டோக்களில் ஒரே QR கோட் டிக்கெட்டை பயன்படுத்த அனுமதிக்கும். இதன் பொருள் பயணிகள் பல வரிசையில் நிற்கவோ அல்லது தனித்தனி டிக்கெட்டுகளை வாங்கவோ இல்லாமல் போக்குவரத்தை மேற்கொள்ளலாம். இது நேரத்தையும் சிரமத்தையும் மிச்சப்படுத்துகிறது. டிக்கெட் ஒருங்கிணைப்புடன் கூடுதலாக இந்த செயலி பேருந்துகள் மற்றும் ரயில்களின் வருகை மற்றும் புறப்பாடு நேரம் குறித்த அப்டேட்டுகளை வழங்குகிறது. இதனால் பயணிகள் தங்கள் பயணங்களை சிறப்பாக திட்டமிட முடியும். டிக்கெட்டுகளை UPI மற்றும் பிற டிஜிட்டல் கட்டண முறைகள் மூலமாக நேரடியாக வாங்கலாம். இது பணமில்லா பரிவர்த்தனைகளை மேலும் ஊக்குவிக்கிறது மற்றும் டிக்கெட் கவுண்டர்களில் நெரிசலை குறைக்கிறது. இந்த செயலி தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் பல மொழிகளை ஆதரிப்பதை உறுதி செய்வதன் மூலம் உள்ளடக்கிய பன்மொழி தன்மைக்கு அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளது. இதனால் பரந்த அளவிலான பயணிகளுக்கு இது எளிதில் அணுகக்கூடியதாக இருக்கும். இந்த செயலி பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் தனியார் வாகனங்களிலிருந்து பொது போக்குவரத்திற்கு மாறுவதை ஊக்குவிக்கும் என்றும், இதன் மூலம் சாலை நெரிசலை குறைத்து உமிழ்வை குறைக்கும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர்.